நம்ம விரும்பின ஒரு பொண்ணை வந்து ஒரு கத்தி எடுத்து கொலை பண்ணி அவங்க உடம்புல இருந்து ஒரு ரத்தத்தை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு லவ் பண்ண ஒரு ஆளால வந்துட்டு பண்ண முடியும்? அந்த பொண்ணை லவ் பண்ற பொண்ணா பார்க்கறதுக்கு தாண்டி, ஆனா அது வந்து எப்படி கொலை அளவுக்கு அந்த பர்சன் அந்த பொண்ணை வந்து ஹர்ட் பண்ற அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஒரு ஒப்சசிவான ஒரு விஷயமா இருக்கலாம். பையனுடைய கேரக்டரே அவனுக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு பர்சனாலிட்டியா, ஒரு அக்ரெசிவான ஒரு பர்சனா, இது கோபம் அதிகமுள்ள ஒரு பர்சனா, ஒரு பிரச்சனைன்னு வந்தா எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க, அவங்களுக்குள்ள அந்த இமோஷனல் கண்ட்ரோல் எப்படி இருக்கு. ஏன்னா 28 வயசு எடுத்த உடனே அவாய்ட் பண்ணோடனே அந்த ரிஜெக்ஷன் அவனால தாங்கிக்க முடியாம அவனுக்குள்ள ஒரு வெறித்தனம் வந்துருச்சு. செல்ஃப்டின் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு மனதின் மாயக்கண்ணாடி வித் வெண்ணிலால வந்துட்டு எந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல நடந்த ஒரு கொலை வழக்கு தான். கொலைனா எதுக்காக நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2 பேர் லவ் பண்ணிருக்காங்க, வீட்டுல ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஓகே நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னனால அந்த பையன் கோவத்துல வந்துட்டு அந்த பொண்ணை குத்தி இருக்காரு. அந்த பொண்ணு வந்துட்டு இறந்தும் போயிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்துட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருந்திருக்கும், அவங்களோட மனநிலை எந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக வெண்ணிலா மேம் வந்தாச்சு, அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். ஹாய் மேம், இந்த நியூஸ் நீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, இல்லை வந்துட்டு லவ் செட் ஆகலன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு எந்த டீவியேஷனுமே இருக்காது. அதனால நிறைய பேர் வந்துட்டு சூசைட் பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு அவங்களே கொலை பண்ணணும், ஆசிட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு ஈடுபடுவாங்க. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதுக்கான டீவியேஷன்ஸ் வந்துட்டு நிறைய வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு மொபைல் ஃபோன் பார்க்குறோம், இல்லை நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவே மாறிடுச்சு. பட் இன்னமும் இந்த மாதிரி வந்துட்டு வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கும்போது ரொம்பவே வந்துட்டு ஆச்சரியமா இருக்கு. இது எதனால வந்துட்டு நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, இதுல மெயினா பாக்குறது வந்து ரிஜெக்ஷன். ஓகே, ரிஜெக்ஷன் அப்படின்னா என்ன, அவங்க வீட்டில் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அந்த என்னை ஏன் வேண்டாம், ஏன்னா 2 பேரும் விரும்பி இருக்காங்க அப்படின்னும் போது விரும்பின ஒரு பையனை வீட்டுக்காக ரிஜெக்ட் பண்றாங்க. அப்படின்னும் போது அப்போ அங்க வந்து ஒரு ப்ரையாரிட்டி ஸ்கேல் வருது. ஓகே, ஃபேமிலி முக்கியம், அதனால என்னை வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டா, அண்ட் என் கூட பழகுனதெல்லாம் அப்போ அவள் மறந்து போயிட்டாளா, அப்போ இவ்வளோ நாள் என் கூட இருந்ததெல்லாம் அப்போ என்ன, இந்த மாதிரி கேள்விகள் வந்து அவங்களையே அவங்க வேலிடேட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்போ வேல்யூ இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி ஒருத்தவங்க நம்மளை வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஈகோ கிளாஷ் ஆகும். எப்படி என்ன வேண்டாம்னு சொல்லலாம், அவளுக்கு உனக்கு பிடிச்சிருந்துச்சு தானே, அப்போ நீ எனக்காக ஃபைட் பண்ண மாட்டியா அப்படின்னும் போது, எனக்காக நீ ஒரு விஷயத்த பண்ண மாட்டேங்கிற, எனக்காக உங்க ஃபேமிலி உன்னால விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு வரும்போது அங்க ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. ஓகே, இன்னொன்னு, என்னை விட அவங்க தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அவங்கள வந்து இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அப்போ என்ன வேண்டான்னு உன் ஃபேமிலி சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது நீ மட்டும் எப்படி வந்து சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ரிவெஞ்ச் ஃபேக்டர் அவங்க மைண்ட்ல இதுவாகுது. இது எல்லாருக்கும் வருமா அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாரையும் இந்த இடத்துல அப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா, அந்த பையனுடைய பர்சனாலிட்டி, அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவன் வளர்ந்த விதம், அவனுடைய பேக்ரவுண்ட் எப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ அவனுடைய சைல்ட்ஹுட், அவனுடைய வளர்ந்த விதம், அவனுடைய ஃபேமிலி எல்லாமே இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியோ இல்லை கேரக்டரோ, அதாவது ஒருத்தவங்க நம்மளை வேண்டான்னு சொல்றத ஏத்துக்கக்கூடிய மனநிலை இல்லாத ஒரு பர்சனா அவங்க இருந்திருக்கலாம். ஆனா அது வந்து எப்படி கொலை அளவுக்கு அந்த பர்சன் அந்த பொண்ணை வந்து ஹர்ட் பண்ற அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஒரு ஒப்சசிவான ஒரு விஷயமா இருக்கலாம். ஓகே, அதாவது அந்த பொண்ணை அவர் மனப்பூர்வமா காதலிச்சு அந்த பொண்ணோட வாழணும்னு நினைச்சு ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி அக்செப்ட் பண்ணலை அப்படின்னும் போது அதை வந்து அவங்க வெயிட் பண்ணி அவங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும். பட் எப்போ அந்த பொண்ணு
அவாய்டு பண்ண ஆரம்பிச்சதோ அந்த அவாய்டன்ஸை அவரால் வந்து தாங்கிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஓகே. பட் அதை உட்காந்து பேசி ஏன் நான் அவாய்ட் பண்ணுறேன், ஃபேமிலி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு உங்கள் பொண்ணு மேலே விருப்பம் இருக்கு, ஏன் நீங்கள் என்ன வேண்டான்னு சொல்கிறீங்க, ஓகே. எனக்கிட்ட என்ன உங்களுக்கு வந்து குறையா தெரியுது, அது என்னவா இருந்தாலும் சரி, ஸ்டேட்டஸா இல்லை படிப்பு இல்லையா, எதுவாக இருந்தாலும் சரி, அதை பேசி தீர்க்க முடியாத ஒரு விஷயமா கண்டிப்பா இருந்திருக்காது. நிறைய லவ் மேரேஜஸ்ல அப்படிதான், எடுத்த உடனே எந்த பேரண்ட்ஸுமே லவ்க்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்படின்னும் போது இந்த ஒரு விஷயம் கூட, அதாவது இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கும்போது இந்த ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்த கூட ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு வேணும்னா வேணும், என்ன வேண்டான்னு சொல்லிட்டு அப்ப நீ வாழக்கூடாது அப்படின்னும் போது அந்த பையனுடைய கேரக்டரை இங்க ரொம்ப காட்டுது. ஸோ அந்த பையனுடைய கேரக்டரே அவனுக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு பர்சனாலிட்டியா, ஒரு அக்ரெசிவான ஒரு பர்சனா, கோபம் அதிகமுள்ள ஒரு பர்சனா, அதே மாதிரி காயப்படுத்துறது, நமக்கு பிடிச்ச விஷயம் அது ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, அவங்க காயப்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்ற அந்த ஒரு மனிதாபிமானம் டக்குன்னு மிஸ் ஆகுற அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அந்த பையன்கிட்ட நல்லா இந்த இதுல தெரிய வருது. ஓகே மேம், இப்போ நீங்க வந்துட்டு சொல்றீங்க இப்போ 2 பேருமே வந்துட்டு லவ் பண்ணியிருக்காங்க, வீட்டில் ஒத்துக்கல அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்துட்டு நடந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் அந்த பையன் லவ் பண்ண பொண்ணு தானே அது. நம்ம வந்துட்டு என்ன சொல்ற, நம்ம விரும்பின ஒரு பொண்ணை வந்து ஒரு கத்தி எடுத்து கொலை பண்ணி அவங்க உடம்புல இருந்து ஒரு ரத்தத்தை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு லவ் பண்ண ஒரு ஆளால வந்துட்டு பண்ண முடியும்? அந்த பொண்ணை லவ் பண்ற பொண்ணா பார்க்கறதுக்கு தாண்டி அவனை ரிஜெக்ட் பண்ண பொண்ணாதான் அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே ஓகே, ஃபேமிலிக்காக என்னை அவாய்ட் பண்ணிட்டா, அப்போ அவங்களுக்காக என்னை வேண்டான்னு சொல்லிட்டா, அப்போ எனக்கு என்ன பதில், அப்ப இவ்வளோ நாள் நான் இவ கூட இருந்தது நான் முட்டாளா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கோவம் தான் ஜாஸ்தியா வந்திருக்கு. ஸோ கோவம் ரிவெஞ்ச் ஃபுல்லா மாறி இருக்கு. என்னையே நீ வேணாம்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமா இருந்துருவியா அப்படின்ற ஒரு டிரான்சிஷன் நடக்குது இல்ல, அங்கதான் அவங்களுடைய ஒவ்வொரு பர்சனை வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கான பர்சன், ஒரு பிரச்சனைன்னு வந்தா எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க, அவங்களுக்குள்ள அந்த இமோஷனல் கண்ட்ரோல் எப்படி இருக்கு. ஏன்னா 28 வயசு 21 வயசு பையன் கிடையாது. இமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம், இல்ல ரொம்ப சின்ன பையன், அதை தாங்கிக்கூடிய மனப்பக்குவம் இல்லை அப்படிலாம் சொல்லிக்க முடியாது. இங்க ஒரு மெச்சூர்ட் பர்சன், ஒரு 28 வயசு ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் எப்படி இருந்திருக்கும். அப்போ கோவம் வந்துருச்சுன்னா அது வந்து காதலின்ற அந்த ஒரு விஷயத்தை தாண்டி என்ன அவ வேண்டான்னு சொல்லிட்டா, குடும்பத்துக்காக வேண்டான்னு சொன்னா, அப்படிப்பட்ட பொண்ணு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் மோடுக்குள்ள அவங்களுடைய மைண்ட் செட் வந்து மாறி இருக்கு. ஓகே மேம், நீங்க வந்துட்டு மெச்சூரிட்டி பத்தி வந்து சொன்னீங்க. இப்போ நான் வந்துட்டு அப்சர்வ் பண்ண வரையும் இப்போ சிட்டியில வளர்ற ஒரு குழந்தைக்கும் ஒரு கிராமத்துல ஒரு பி டயர் சி டயர்ல வளர்ற ஒரு குழந்தைக்கும் இப்போ இங்க பாத்தீங்கன்னா சிட்டியில ஒரு 21 ஒரு 22 இருக்கிற பசங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி லெவல் கூட வந்து ஒரு கிராமத்துல இருக்க ஒரு 29 28 ஏஜ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இருக்க மாட்டேங்குது. இது எதனாலன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? இவங்க பாக்குற சில விஷயங்கள் இல்லை, இவங்களுக்கு வந்துட்டு ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடிகிற, இல்லை எக்ஸ்போஸ் பண்ண முடிகிற சுச்சுவேஷன்னால இவங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி வருதா, இல்லை இவங்களுக்கு வந்து இவங்க எதுவுமே வந்துட்டு பெருசா பார்க்கறது இல்லை, அவங்க அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு 4 பேர் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் பார்த்து வளர்றதுனால அவங்க இன்னும் அப்படியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் இதை நீங்க வந்துட்டு கேட்டகரைஸ் எப்படி பண்ணுவீங்க? ஏஜ் ஃபேக்டர் வச்சோ இல்லை வந்துட்டு ஐ மீன் அவங்க வளர்ற ஒரு ஏரியா வச்சோ நீங்க எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவீங்க? மெச்சூரிட்டி அப்படின்றது வந்து ஒருத்தவங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ், அவங்களுடைய வளர்ந்து வர விதம், அவங்களுடைய என்விரான்மெண்ட், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு கொடுக்குது, அதுலேருந்து அவங்க என்ன கற்றுக்கிட்டு அதை எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியே வராங்கன்றதை பொறுத்து தான். ஓகே. இப்போ அந்த காலகட்டத்திலலாம் என்ன இருக்கும்னா, இப்போ நானே வந்து என்னுடைய சின்ன சின்ன சேலஞ்சஸ் என் லைஃப்ல நான் சின்ன குழந்தையிலையோ இல்லை வளர தருணங்கள்ல நான் சொல்லும்போது எங்க அப்பா எனக்கு சொல்லுவாரு, இந்த மாதிரி பண்ணுமா அந்த மாதிரி பண்ணுமா அப்படின்ட்டு. இல்லை எங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இதுல என்ன பண்ணுவோன்னா, இதுல எதுவுமே நமக்கு வந்து சரியா என்னால அப்ளை பண்ண முடியலன்னா நானே ஏதாவது யோசிச்சு அப்ளை பண்ணி அதுல இருந்து நான் வந்து கத்துக்கிறேன், மீண்டு வந்துடும். ஓகே. பட் இப்போ என்ன அப்படின்னா, நிறைய அடோலசன்ஸா இருந்தாலும் இந்த டீனேஜர்ஸ் இந்த மாதிரி இருக்கிற அந்த ஸ்டேஜ்ல அந்த ஏஜ்ல தான் நிறைய விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ண கத்துப்பாங்க.
என்ன பண்றாங்கன்னா, பேரண்ட்ஸ சொல்றதுக்கு பேரண்ட்ஸ் முக்காவாசி அவங்க வீட்ல இருக்கிறது இல்ல. கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க எப்படி குழந்தைய வளர்த்தாங்களோ அந்த மாதிரி பேர பசங்களை வளர்க்கறது இல்ல. ஸோ இந்த இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்றதுன்றத அவங்க நிறைய சோஷியல் மீடியா பார்த்து தான் கத்துக்கிறாங்க. எஸ். ஸோ இந்த சோஷியல் மீடியா அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகே. ஸோ இன்னொருத்தவங்களுக்கு சரியா இருந்த ஒரு முடிவு எனக்கு அது சரியா இருக்கும்னு நான் நம்ப ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் என் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போது அது தீர்வு வரமாட்டேங்குது. ஓகே. அப்போ என்னுடைய கேரக்டர் நான் யாருன்றது எனக்கே நான் புரிஞ்சிக்காம மற்றவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் என் லைஃப்ல அப்ளை பண்ணி அவங்களுக்கு நடந்துச்சு எனக்கும் நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அதை செய்யும்போது ஒரு கட்டத்தில் அவங்க ஃபெயில் ஆகுறாங்க. ஓகே. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு எனக்கு ஆகலைன்னும் போது என்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு, நான் தான் இதை சரியா பண்ணலை, இல்லை யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்க மேலே கோபம் வருது. ஓகே. ஸோ இது என்ன ஆகும்னா அவங்களே செல்ஃப் பிளேம் பண்ணிப்பாங்க, அவங்களே குறை சொல்லிக்கிட்டு என்னால் பண்ண முடியல, என்னால் எதுவுமே செய்ய முடியாது, என் வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்குள்ளே போய் அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இது நடக்காது, எனக்கு கிடைக்காது. இன்னொன்று பொறுமை இல்லை, நினைச்ச உடனே நடந்துடணும். கல்யாணம் அந்த பொண்ணு விஷயத்துல கூட வேண்டான்ட்டாங்க. ஆனால் அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பொறுமையாக இருந்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணாமல் அந்த பொண்ணும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது பரவாயில்ல, ஒரு பொண்ணு அப்பா அம்மா சொல்லும் போது அவாய்ட் பண்ணுறாங்கன்னா நீ அவாய்ட் பண்ணுறியா, ஓகே ஃபைன், பட் நம்ம பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணி நீ அந்த பொண்ணு விரும்பின பொண்ணு தானே, கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாமே, ஏன் அவாய்ட் பண்ணுற, என்ன உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்கிட்ட பிடிக்கல சொல்லு, அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கலாம். எடுத்த உடனே அவாய்ட் பண்ணோடனே அந்த ரிஜெக்ஷன் அவனால தாங்கிக்க முடியாமல் அவனுக்குள்ள ஒரு வெறித்தனம் வந்துருச்சு. ஓகே, எப்படி நீ என்னை வெறுக்கலாம், எப்படி நீ என்னை வேண்டான்னு சொல்லலாம் அப்படின்ற ஒரு ரிவெஞ்ச். அப்போ என்னை வேண்டான்னு சொன்ன நீ எதுக்கு இருக்கணும், பரவாயில்ல நீ இல்லாமல் நான் வாழ்ந்துக்கிறேன். அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி போகும்னா எப்படியும் அவள் இல்லாமல் நான் வாழ போகிறது கிடையாது, அதாவது நானும் வேற பொண்ணு பார்க்க மாட்டேன், ஆனால் அவளுக்கும் வேற எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரிவெஞ்ச் மோட். இது ரொம்ப ஒரு சைக்காட்டிக்கான ஒரு தாட் ப்ராசஸ். அது இந்த மாதிரி ஒரு இமோஷனல் டிஸ்ட்ரெஸ்ல ரொம்ப ஸ்ட்ரெயின்ஃபுல்லான ஒரு இடத்துல இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு தூண்டி விட்டுறது. நிறைய கிரிமினல் சைக்காலஜி எல்லாம் எடுத்து நம்ம ஸ்டடீஸ் பார்க்கும்போது அப்படிதான் ஒரு சின்ன மைண்ட் ஷிஃப்ட் தான். அதாவது நெகட்டிவா பாசிட்டிவா, அந்த இடத்துல நெகட்டிவ் இது எப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த பொண்ணை ஹர்ட் பண்ண உடனே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த பொண்ணு இல்லை அப்படின்னோடனே அவன் இனிமேட்டு யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஒரு ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நிறைய பேர் சொல்லும் போது கொலை பண்ற வரைக்கும் தூண்டிக்கிட்டே இருந்தது, பண்ண உடனே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுக்கப்புறம் தான் அவங்க கொலை பண்ணி ஐயோ இது தப்போன்ற ரியலைசேஷனுக்குள்ளேயே வராங்க. ஓகே, அந்த கில்ட் அவங்க ஃபீல் பண்ணுவாங்களா? ஏதாவது அந்த கில்ட் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்களான்றது தெரியல. அதாவது இமோஷனலா ஒரு டிசிஷன் எடுக்கிறவங்க கில்ட்டா ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி விஷயம் வரும்போது நம்ம விரும்பின ஒரு பொண்ணை போய் நம்ம ஹர்ட் பண்ண போறோம். அவகிட்ட பேசிட்டோமோ அதை குத்த போகும்போதே இந்த பொண்ணை கிட்ட நம்ம பேசின விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வராதா? ஸோ இது கம்ப்ளீட்லி ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற மோட்டிவோட பண்ண ஒரு விஷயம். ஒரு கோபம், ஒரு ஈகோ, ரிஜெக்ஷனை தாங்கிக்க முடியாத ஒரு மனநிலை. ஸோ இந்த மாதிரி தான் கண்டிப்பா தூண்டி இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறவங்க நாளை பின்ன இது ஓகே இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனிவேஸ் அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா, நாளைக்கு வேற ஒருத்தனோட இல்லாம இருப்பா, அவளே இல்ல அப்படின்னு அவர் ஜெயில காலம் ஃபுல்லா இருந்துக்கிறேன்ற மாதிரி ஏதாவது. அண்ட் இன்னொன்னு, இப்ப இருக்கிற சினிமாஸ் எல்லாம் என்ன சொல்லுது, நிறைய சைக்காட்டிக் மூவிஸ் வருது, நிறைய இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறது, நிறைய மனநல பாதிக்கப்பட்டவங்களுடைய மூவிஸ் தான் நிறைய எடுக்கிறாங்கன்னும் போது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி இதையெல்லாம் பார்த்து நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றது எப்படின்றத சோஷியல் மீடியால இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிக்கிறாங்க. ஸோ அந்த காலத்துல பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, தாத்தா சொல்லி இப்படிதான்ப்பா பண்ணோம், நாங்களே இந்த காலத்துல இப்படி பண்ணோம், சரி அந்த ஒப்பீனியனை எடுத்துக்கிட்டு எனக்கு எப்படி தோணுதோ நான் அப்ளை பண்ணி நான் என் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அப்படி இல்லையே, எல்லாமே சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஷியல்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுவும் கூட ஒரு காரணமா இருக்கலாம்.